அடுத்த 30 நாட்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை தங்களது கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும் என ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆனார். மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்த விழாவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கழகத்திற்கு வந்திருக்கிறீங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்து செயல்பட்ட இந்த இயக்கத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு தான் அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தனி திமுகவை ஒரு தீய சக்தி என்று சொன்னவர் எம்ஜிஆர் என மு.க.ஸ்டாலினுக்கு தாவேக்கு ஐடி விங் பதிலடி. இனி வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக 100% துடைத்து எறியப்பட போவது உறுதி எனவும் பதிவு. தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. தேர்தல் 3 மாதத்திலும் வரலாம், 6 மாதத்திலும் வரலாம். தயாராக இருக்க வேண்டும் என திமுகவினருக்கு அறிவுறுத்தல். தேர்தல் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். நம்மோடு இருந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்துடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம். முதலமைச்சர் விஜயின் சிந்தனை ஆற்றலை பார்த்த பிறகு இவர் பேசாமலேயே இருப்பது நமக்கு நல்லது என நினைத்து விட்டார்கள். பேசுங்கள் என சொன்னதுதான் தவறாகிவிட்டது என்று திமுகவினர் பயந்து விட்டார்கள் என அமைச்சர் செங்கோட்டையன் கிண்டல். எல்லாரும் என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் பேச வேண்டும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிரிப்பு போட்டு வந்தாங்க, கருப்பு பேட்ச் போட்டு வந்தாங்க இல்லையா? பேசினதுக்கு அப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தா பரவாயில்ல நினைப்பாங்க. ரைட் இல்லையா? ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவைக்கு மற்றும் தோழமை கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அமைச்சர்கள் நேரில் அழைப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா மீதான படையிடை நீக்க உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருணன் உத்தரவு உள்நோக்கம் கொண்டது என நீதிபதிகள் கருத்து. சாத்தூர் அருகே மூடப்பட்டிருந்த பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதம். பெரும் சத்தத்தால் அலறியடித்து ஓடிய மக்கள். திமுக பாஜக கூட்டணி என்பது திமுகவை தனிமைப்படுத்த சிலர் பரப்பும் வதந்தி. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக நிர்பந்திக்கவில்லை என பாஜக தலைவர் தமிமுன் அன்சாரி விளக்கம். திமுக பிஜேபியோட போக போகுது அப்படி சொன்னோம்னா எங்களை போன்ற ஜனநாயக சக்தியில் கோவம் வந்துடும். கோவம் வந்த பிறகு திமுக விமர்சிப்போம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு எந்த முகாந்திரமோ அது பற்றிய ஒரு ஆவணாவோ எழுதப்படாத நிலையில் தேவையற்ற வதந்திகளை சில பேர் பரப்புகிறாங்க. அந்த வதந்தி என்பது வதந்தி மட்டும்தானே தவிர உண்மை அல்ல. திமுக பாஜகவோடு சேருவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. பரமக்குடி அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஓட்டுநர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையில் 2 இடங்கள் உட்பட 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் சுட்டரித்த வெயில். பிரான்சில் விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் குதிக்க பயிற்சி தரும் நிறுவனத்தின் விமானம் விபத்தில் சிக்கியது. நான்சி நகருக்கு அருகே விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. சவுதி அரேபியாவின் ராம்கோ எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது. கோர விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த 14 பேர் உயிரிழப்பு.
பிரான்ஸ் நாட்டில் மிக மோசமான வெப்ப அலையால் பலியானோரின் எண்ணிக்கை 4000-ஐ தாண்டியது. 3 நாட்களில் 1000 பேர் உயிரிழந்ததாக நாட்டின் பொது சுகாதார நிறுவனம் அறிவிப்பு. ஐரோப்பிய நாடுகள் 2 மடங்கு வேகமாக வெப்பமடைந்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. 15 கோடி மக்கள் கடும் வெப்பத்தில் வாழ்ந்து வருவதாக டெட்ரோஸ் அதானோம் வேதனை. மேகாலய பெண்கள் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் மேலாளருக்கு வாழ்நாள் தடை. பாலியல் சீண்டல் புகாரில் மேகாலய கிரிக்கெட் சங்கம் அறிவிப்பு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக பென் ஸ்டோக்ஸ் அறிவிப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்டுடன் விடைபெறுவதாக உறுதிப்படுத்தியதால் ரசிகர்கள் வருத்தம். மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசத்தை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. புள்ளிகள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்கா அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்தது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளை பறிகொடுத்த அர்ஜென்டினா வீரர் லுகாஸ் ட்ரேஜோ. பிளேயா குரான் பகுதியில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி த்ரேஜோவின் குடும்பத்தினர் உயிரிழந்ததை மீட்புப் படையினர் உறுதி செய்தனர். அயர்லாந்தில் நடந்த பாரா பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் தங்கம் வென்று சாதனை. அடுத்தடுத்த போட்டிகளில் இந்தியாவிற்காக 3 தங்கம் உட்பட மொத்தம் 6 பதக்கங்களை கைப்பற்றி அசத்தல்.